நேற்றுக்கு ஈவினிங் தான் ஃப்ரம் சென்னையிலேருந்து வந்தேன். சரியான டயர்டு. நான் போய் தூங்கிட்டேன். குட்டி பார்த்திங்கன்னா சரியான ஆட்டத்தை போட்டுட்டு இருந்தது. நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணிருக்கீங்க கிச்சனில்? அவளுக்கு பசிக்குதானலாம் கோவா கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. சரிங்க என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டேன். இதுக்கு மேலே எங்கே போய் சேர்த்து மணி 9 ஆயிடுச்சு தான், ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் வாய்ப்பே இல்லை, 7 நாள் ஏதாவது வெளியில் சாப்பிட்டு எனக்கு வாய் செத்து போச்சுங்க, ஏதாவது செய்யலாம் வீட்டில் அப்படின்னா. என்ன இருக்குன்னு கேட்டால் பொட்டேட்டோ தான் இருக்குது அப்படின்னாரு. சரிங்க பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னா. சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கவே இருக்குது அரிசி சாப்பிட்ற அப்படின்னா பயம். நமக்கு அது 10 நிமிஷத்து வேலையாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் அவரும் சேர்ந்து தான் பண்ணோம். எனக்கு கொஞ்சம் அவர் ஹெல்ப் பண்ணார். பயங்கர டயர்ட் முடியல. 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணாவே எனக்கு டயர்டாகிடுது. வர அம்மா வேறு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும் டீ குடித்தோம். எனக்கு கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு ஒரு வெசல் வாஷ் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணார். சரி இந்த டைமில் இவர் 2 டேஸ் ஸ்டிக் பண்ண வச்சிடலாம். ஏன்னா அதை போன வாட்டியாக வாங்கிட்டோம் இல்லையா, வீடியோ பார்த்துருப்பீங்க. சானுவோட ரூம்லேயும் நம்மளோட கிச்சன்லேயும் ஓட்டினேன். அப்புறம் பார்த்தா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அரிசி பருப்பு சாப்பிட அவசரத்தில் பண்ணனாலும் என்னமோ அவ்வளோ நல்லா வந்துருந்தது.